வெல்கம் டு aishwaryam.builder. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து 20க்கு 45 அப்படிங்கிற இடத்துல உள்ள சவுத் பேசிங் சைட்டுக்கு நம்ம வீட்டு பிளான் போட்டிருக்கோம். அது ஒரு கிளைண்ட்டுக்கு அனுப்புகிறோம். அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதே மாதிரி வீடு வந்து நான் ஆவடிலையும் பண்ணிகிட்ருக்கேன். கீழே சிங்கிள் பெட்ரூம், மேலே வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோ வந்து நான் அந்த கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்னொரு சேனல் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுல கிளைண்ட்டுக்கு, அதுக்காக தனியாக ஒரு சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனலில் போட்டிருப்பேன். அந்த லிங்கை உங்களுக்கு தரேன் பாருங்கள். அதோட பிளானை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த கிளைண்ட்டுக்கு வந்து அதுலேருந்து மாடிஃபை பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அந்த பிளானை ஃபைனல் பண்ணியிருக்கேன். அதுதான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது மாதிரி 20க்கு 40ங்கிற இடத்துல தெற்கு பார்த்து இடம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த பிளான் வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்களும் பயன்படுத்திக்கலாம். இது கிளைண்ட்டுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால 2 விதத்தில் பயன்படும். அதனால் அந்த வீடியோ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளான் வந்து பார்த்திங்கனாக்கா மேலே வடக்கு, கீழே வந்து தெற்கு. இது தெற்கு பார்த்த வாசப்பட்டுள்ள வீடு. இது 20க்கு 45 அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து 20க்கு 36 அந்த மாதிரி சைஸ் வச்சு இந்த வீட்டோட பிளான் போட்டிருக்கோம். இது வந்து 660 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீட்டு பிளானு. ஃப்ரண்ட்டில் வந்து 9:30க்கு 14 அந்த மாதிரி ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். அது மாதிரி சவுத் வெஸ்ட்டில் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஸ்டேர்கேஸ் கொடுக்குறாங்கல்ல, கீழே வந்து நம்ம செப்டிக் டேங்கோ அல்லது நமக்கு டாய்லெட்ஸோ அல்லது வேறு எம்டி இந்த வேஸ்ட்லாம் துடைக்கிற மாதிரி பொருட்கள்லாம் அங்கே வைக்கக்கூடாது. இந்த இடம் மாதிரி ஸ்டேர்கேஸ்லாம் இருந்தால் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். சவுத் வெஸ்ட் ஸ்டேர்கேஸ் இருக்கும்போது நம்ம அந்த கரெக்டாக வச்சுக்கிறது நல்லது. உள்ளே என்ட்ரானோன்னா லிவிங் அண்ட் டைனிங், அது பார்த்திங்கன்னா 20க்கு 9 அந்த மாதிரி வருது. அடுத்து பார்த்திங்கனாக்கா நார்த் வெஸ்ட்டில் வந்து கிச்சன் வருது. அது ஓப்பன் கிச்சனாக வச்சுக்கலாம். அதை வந்து நான் 10க்கு 9 அந்த மாதிரி கிச்சன் மாதிரி கொடுத்துருக்கேன். அங்கே நார்த் ஈஸ்ட் கார்னரில் பூஜை ரூம் கொடுத்துருக்கேன் வாஸ்துப்படி. அது மாதிரி பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூமு, அது 9க்கு 10 அது மாதிரி வருது. அதுக்கு அட்டாச் டால்ட்டு 7க்கு 4 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் உள்ளரை வந்து பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல கட்டு கொடுத்து உள்ளரை எடுத்து அந்த டாய்லெட்டுக்கு வெண்டிலேட்டர் கொடுத்துருக்கேன். நம்ம இடத்த பக்கத்தில் ஒரு வேளை இது வந்து 20க்கு 40 ரொம்ப காம்பாக்டான இடமா இருந்தால், 2 சைடும் ஒட்டி கட்டுற மாதிரி இருந்தால், பக்கத்தில் அவங்க ஒட்டி கட்டினாங்க நமக்கு வந்து வெண்டிலேஷன் பிரச்சனை வந்துடும். அதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேலே ஏறி வந்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்டில் வந்து அந்த லாபி வருது. அதுக்கு 9:15க்கு 6:45 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளர என்ட்ரான லிவிங் ரூமு வந்து 14:45க்கு 9 அந்த மாதிரி லிவிங் ரூம், 2வது லிவிங் ரூம் வருது. அவங்க தேவைப்பட்டால் அந்த இடத்துல ஒரு பேண்ட்ரி மாதிரி ஒரு கிச்சன் இது கூட பண்ணிக்கலாம், பேஸ் கூட பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். அப்போ லிவிங் டைனிங் கிச்சன் அப்படிலாமே ஒரே ஹாலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். மேலே 2 ரூம் கூட வச்சுக்கலாம். இதில் கீழே இருக்க கிச்சன்லாம் அவங்க சேம் வீடுங்கிறதுனால அவங்களுக்கு பெட்ரூம் மட்டும் தான் கொடுக்குறோம். அதனால் 2 பெட்ரூம் வருது. இப்போ கீழே மாஸ்டர் பெட்ரூம் இந்த இடத்துல மேலே உள்ள பெட்ரூம் வந்து அதே சைஸில் வருது. அதுக்கு டாய்லெட் வருது. பின்னாடி வந்து அந்த கிச்சனு டைனிங் இருந்ததில் அந்த ஏரியாவில் வந்து அப்படியே டாய்லெட்ஸும் பெட்ரூம் 2வும் வருது. இது பார்த்திங்கனாக்கா 10க்கு 14:15 அந்த மாதிரி வருது. இது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் 660 ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் 660 பார்த்திங்கன்னா 1320 வருது. ப்ளஸ் ஹெட்ரூம் 110 1430 ஸ்கொயர் ஃபீட் வருது. இது இன்றைக்கி உங்கள் மார்க்கெட்டில் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரேட் தெரிஞ்சுக்குங்க. இது வந்து கிளைண்ட்டுக்கு ஒரு காம்பாக்டாக அவங்களோட பட்ஜெட்டுக்காக வடிவமைச்ச வீடு. இதே மாதிரி இடத்துக்கு நம்ம வந்து ஆவடியில் வீடு பண்ணிகிட்ருக்கோம். அதோடைய உள்ளமைப்பு, அதோட ஏரியா வேறு. அந்த வீட்டோடைய வீட்டு பிளானை பற்றி பார்ப்போம் வாங்க. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னாக்கா 14:45க்கு 9 அந்த மாதிரி ஒரு பெரிய லென்த்தியான கார் பார்க்கிங்கு. உள்ளர என்ட்ரானு பார்த்தீங்கன்னாக்கா லிவிங் டைனு, அது பார்த்தீங்கன்னாக்கா 11:45க்கு கிட்டத்தட்ட 20 அந்த மாதிரி வரும். அடுத்து நார்த் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து 8க்கு 9:45 அந்த மாதிரி வருது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரூம் வந்து 11க்கு 9 அப்படி வருது. அவங்களுக்கு வந்து 2 டாய்லெட் கேட்டாங்க, டாய்லெட் 1 டாய்லெட் பாத்ரூம் 1 தனித்தனியாக கேட்டிருந்தாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக வீடு கட்டும்போது நம்ம பார்த்தா அவங்க ஒரே ரூம் ஆக்கிக்கிட்டாங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறி வந்தோம்னாக்கா மேலே வந்து பால்கனி வருது. அதே மாதிரி லிவிங் ரூம் வந்து 11க்கு 9, பெட்ரூம் மேலே கீழே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் பெட்ரூம் வருது. 11க்கு 9 வருது. அதே மாதிரி டாய்லெட் பார்த்தீங்கன்னா 7க்கு 7:15 அந்த மாதிரி. பின்னாடி ஒரு கிச்சன் கேட்குறாங்க, டெரஸ் கேட்டாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ள வீடு இது. இந்த மாதிரி வீடுகள் வெளி அமைப்பு, அதாவது 20க்கு 40, 20க்கு 30, 20க்கு 45 எதுனாலும் இருக்கட்டும், வெளி அளவு வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் நம்மளோட தேவைக்கும் நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட வாஸ்து நம்பிக்கை தகுந்த மாதிரி அந்த வீட்டோட உள்ள அளவுகள்லாம் மாற்றம் அடையும். அது நம்மளோட பட்ஜெட்டை பேஸ் பண்ணி அதை அரைவ் பண்ணி ஃபைனல் பண்ணிட்டாலே நமக்கு பெருமளவு பிரச்சனைகள் முடிந்தது. நம்மளுடைய கற்பனையும் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். அதே மாதிரி பட்ஜெட் என்னென்னு தெரிஞ்சிடும் நமக்கு. அதுக்கப்புறம் அதை ஒழுங்காக செய்யக்கூடிய ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வேலை கொடுக்குறது தான்.
அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது நமக்கு நல்ல ஒரு திருப்திகரமாக நல்ல வீடு கிடைக்கும். நான் இந்த மாதிரி வீட்டு பிளானாக நிறையா ஏற்கனவே யூடியூப்பில் போட்டிருக்கேன், ஒரு வீடியோலையும் நான் சொல்கிறேன். அதனால் வந்து நீங்கள் சிரமப்படாமல் என்னுடைய பிளேலிஸ்ட்டு என்னுடைய இந்த மாதிரி லிங்க்கில் வரும், அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் போய் பார்த்துட்டு அந்த லிங்க் பை லிங்க் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த ஒரு நல்ல வாஸ்து வீட்டு பிளான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாரி உங்களுக்கு கிடைக்கலன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, நான் பார்த்துட்டு எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு வீட்டு பிளானை பிடிச்சின்னா கண்டிப்பாக நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ள இருந்தால் நண்பர்கள் உறவினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊரில் வீடு கட்டணும், உங்கள் இடத்தோட நீளம் அகலம் என்ன, எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு, என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும், ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன மாதிரி வீடு கட்டணும், அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ அனுப்பி வைங்க. அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சரல் ட்ராயிங் சர்வீஸ் பண்ணி தரலாம். ஸ்கீம் ட்ராயிங்கு, வாஸ்து ட்ராயிங்ஸு, அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸு, இன்டீரியர் வியூ, எக்ஸ்டீரியர் 3D வியூ அதெல்லாம் பண்ணி தரலாம். அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள், அதில் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ட்ராயிங் சர்வீஸ்லாம் பண்ணி தரலாம். மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சரல் ட்ராயிங்ஸோட உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்.